அரண்மனையில் வீட்டிற்கும் யானைய பெரியோர்களுக்கும் தன் தாயகத்தின் கவனத்தை காக்க தன் மகனை போருக்கு அனுப்ப உள்ள பூரித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமை கேட்கின்ற சிறுவர் சிறுவருக்கும் எங்கள் பொன்னி நாடக மன்றத்தின் சார்பில் இரண்டாவது வணக்கம். சைலன் ஜாலியா இருக்க கத்துக்கணும், உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாலியா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாலியா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஜாலியா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா குடிக்க ஒத்துக்கணும். ஜாலியா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். போகும்போது ஓர கண்ணால் பாக்குது, கோவிலுக்கு போகும்போது ஓர கண்ணால் பாக்குது. செல்போனில் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போகுது, செல்போனில் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போகுது. நாடகம் என்பது ஒரு மலருக்கு சமமானது. உதாரணமாக ஒரு மலர் வனத்திலே அழகாக மலர்கள் பூத்து குளித்துக் கொண்டிருக்கும். அந்த மலர்களை அந்த வழியாக செல்லும் பெண்கள் பார்க்கும் பொழுது எந்த மலர்கள் எல்லாம் அந்த செடியில் இருப்பதை விட எங்கள் பூஞ்சலிலே இருந்தால் எங்களுக்கு பெருமை, அந்த மலர்களுக்கு பெருமை என்று அந்த மலரை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். அதே மலர்களை மாணவர் பெண் பார்க்கும் பொழுது, ஏ மலரை, இந்த நேரத்தில் என் அத்தான் அருகில் இருந்தால் உன்னை கொத்தாக பைத்தன் தலையை சூடுவார், அப்போது உனக்கும் பெருமை எனக்கு பெருமை, இதை கண்ட அத்தானும் சந்தோஷப்படுவார் என்று அந்த மலரை பார்த்து சந்தோஷப்படுவார். அதே மலர்களை மனமாகி கணவனை இழந்து மஞ்சள் குங்குமம் இழந்து மாங்கல்யம் இழந்து விதவை கோலத்தில் இருக்கும் ஒரு பெண் பார்க்கும் பொழுது, ஏ மலரை, இதற்கு முன்பாக என் அத்தான் இருந்தார், உன்னை கொத்தாக பறித்தேன் தலையை சூடினார், இப்போது என் கணவரை இழந்தேன், மஞ்சள் குங்குமம் இழந்தேன், மாங்கல்யம் இழந்தேன், விதவை கோலத்தில் இருக்கும் நான் உன்னை தொடக்கூட அருகது இல்லை என்று அந்த மலரை பார்த்து மெதுவார். அதே மலர்களை ஒரு கவிஞர் பார்த்தால், இந்த மலர்களுக்கு ஆண்டவன் எப்படி நிறம் அமைத்திருக்கிறான், இந்த மலர் இதழ்கள் எப்படி விரிந்து அழகாக காட்சி அளிக்கின்றன என்று அந்த மலர்களை பார்த்து அந்த மலர்களுக்கு தகுந்தவாறு ஒரு கவிதை புனைந்து விடுவான். அதே மலர்களை ஒரு வியாபாரி பார்த்தால், இந்த மலர்களை பறித்து நாம் பாரமாக தொடுத்து விட்டால் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று பணக்கணக்கு ஓடுவார். அதேபோல் மலர் போன்ற அந்த நாடகத்தை இங்க அமர்ந்திருக்கும் அத்துணை பேர்களும் அவரவர் மனதுக்கேற்றவாறு அவரவர் ரசனைக்கேற்றவாறு சிலர் ஆடலுக்கு ரசிக்கலாம், சிலர் பாடலுக்கு ரசிக்கலாம், சிலர்
அழகை கண்டு ரசிக்கலாம், சிலர் கருத்தை கண்டு ரசிக்கலாம், சிலர் நடிப்பை கண்டு ரசிக்கலாம், ஏன் சிலர் சிரிப்பை கண்டு ரசிக்கலாம். அப்படி அவரவர் மனதுக்கேற்றவாறு அவரவர் ரசனைக்கேற்றவாறு இந்த நாடகத்தை கண்டு கழித்து கடைசி வரியில் அமர்ந்து என் ஊக்கம் தருவாரு இதை கரம் கொப்பி சிரம் சாட்சி கற்றுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றம். நாடக மன்ற உரிமையாளர் நெடும்பறை கிராமம் உயர் திரு ஆர் ஜஸ்வந்த் ராமச்சந்திரன் ஐயா எங்கள் நாடகமன்ற ஆசிரியர்கள் செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் வையாவூர் கிராமம் திரு சுந்தரம் அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் சிறுமயிலூர் கிராமம் திரு ராஜேந்திரன் அவர்கள், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் செங்காடு கிராமம் திரு ராஜா அவர்கள். எங்கள் நாடகமன்ற நிர்வாகி செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தக வட்டம் களத்தூர் கிராமம் திரு ஏழுமலை அவர்கள். இவர்களின் கலை குழுவினரால் இன்று இரவு மேடையின் நடத்தக்கூடிய நாடகம் வாலி மோட்சம். நாடகத்தை நடத்தி காட்ட முன்னும் இதில் குறைகள் இருப்பின் தங்கள் வீட்டை மாலைச்செல்வம் கவனித்ததால் மன்னித்து எப்படி சந்தோஷப்படுகிறோம் அவ்வாறு குறைகளை நீக்கி நிறைகளை பெருக்கி கடைசி வரையில் வந்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். அமைதி அமைதி. சுவையான அமுதியே செந்தமிழாலே